விளங்க உணரெல்லாம் விளங்கும் அருள் விளங்க மருள் இங்க உணர்வில் மகிழ்ந்து ஒருபால் விளங்க வளர்ந்த சிவகுருந்தே அன்பகமிடியில் அகப்படுமையே அன்பகமிடியில் அகப்படும் கரும்பே ராமலிங்க சாமி ராமலிங்க வருக வருக வருக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொட்டு வாங்க. வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க ஐயா. நீண்ட இடைவெளிக்கிறவே வீடியோ போடுறோம், சந்திக்கிறோம். சொல்லுங்க ஐயா. அதாவது நம்ம வந்து வள்ளலார் வழியில் வந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ வள்ளலார் வழின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, ஆனால் எல்லாரும் வந்து மார்கழி மாதம் ஒரு தெய்வம், கார்த்திகை மாதம் ஒரு தெய்வம்னு சொல்லிட்டு அந்த வழியில் போயிட்டுருக்காங்க. அதை பற்றி வள்ளலார் ஏதாவது சொல்லியிருக்காரா, இல்லை மாதம் ஒரு தெய்வத்தை வழிபடுறது? நான் எதுக்கும் வம்பு, அப்போ நம்மளும் வாய் சும்மா இருக்கிறது இல்லை. நம்ம எவ்வளோ சொல்கிறோம், ஆனால் அவங்க அது நம்ம அதோட விளக்கம் கொடுத்தா கூட அதை ஏற்றுக்கிற மனநிலையில் அவங்க இல்லை, கோவப்படுறாங்க. வாட்டி முருகன் தான் சொன்னால் முருகன் பற்றி சொல்லிட்டோம்னா உங்களுக்கு கோவம் வந்துடுது. அப்போது தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு இதை மறந்துட்டு தூக்கி போட்டு கருப்பு சட்டையாவது மாட்டிட்டு போனா இன்னும் விளங்கல. இது எப்படி எடுத்துக்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ உனக்குன்னு ஒரு தமிழ் கடை அப்போ பொய்யாயிடுதுல்ல. இது விட்டு கிடைச்சிட்டு அப்புறம் அதுக்கு ஏன் போறீங்க? எல்லா தெய்வத்தையும் மதிக்கணும்ல. ஆயிடுச்சு இல்ல எல்லா தெய்வத்தையும் மதிக்கணும். அது உண்மையா பொய்யா தெரியல. முதல்ல அவன் எங்கே இருக்கு அது பார்க்கணும். அந்த ஸ்கூல்லாம் லீவ் விட்டா எங்கேயாச்சும் போலாண்டாங்கிற மாதிரி அது ஒரு சுற்றுலாத்தலம் மாரி கடவுள் அது எல்லாம் முடியாது. நீ இதில் போனால் கூட அங்கே போனால் எங்கே போனால் கூட முடியவே முடியாது. ஒரு அடி அவன் தேடி போனாவே அவன் ஜோடி முடியும். ஒன்றும் தெரியாது. 1ஆம் கிளாஸ் நிறைய பேர் படிக்கிறது பக்தி, அதில் உள்ள விளக்கம் தெரியாது. சரங்குத்தின்னு சொல்கிறாங்க. வணக்கம் வாங்கய்யா. சரங்கத்தில என்னன்னு தெரியாது இவங்க இல்லை. அப்புறம் போட்டுங்க, அப்புறம் பக்தியில் போவாங்க. அப்புறம் பக்தியில் திரும்பி வந்துட்டு திரும்பி சுத்தம் பண்ணிட்டு திரும்பி எல்லாத்தையும் போட்டு கட்டுறது அது வேஸ்ட்டுங்க. அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. பேசினா கோபம் தான் வரும். சரி, வள்ளலார் வழியில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த நம்ம எதை நோக்கி பயணப்படணும்? ஆக்சுவலாக எதை நோக்கி பயணம்? சமத்துவம் வருங்க. நீ அதில் போனால் கூட எவ்வளோ பிரிவு இருக்குது. நீ அதில் போனாலும் பிரிவு தான். இங்கே வந்து முருகன் எங்கே ஆளுங்கம்மா, இந்தாண்ட வந்துட்டா இது எங்கே ஆளுங்க உங்க ஆளுங்கம்மா. சாதியும் மதமும் சமயமும் பொய்யன் ஆதியில் உரத்தி அருட்பெருஞ்சோதி. எல்லாத்துலேயும் சமம் வரணும். அதுக்கு அந்த பாதை இவர்கிட்ட தான் இருக்குது. வேற எங்க போனாலும் மடிக்கும். பேசிக்கிட்டே இல்லையே. புரியுதா? பேசிக்னா புரியல. அடிப்படை என்ன சொல்ல வரீங்க? அடிப்படை ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? அதே இப்போ உணவு வழங்குறோம். நம்ம சன்மார்க்கத்திலே தெளிவு பெற்றாங்கன்னா தெளிவுல நிறைய பேர்லாம் ஒன்றும்லாம் கிடையாது. எல்லாம் போறாம இங்கேயும் இருக்குது. இங்க காசு இருக்கிறவங்ககிட்ட தான் இங்கேயும் காசு இருக்கிறவங்க தான் வேலை செய்ய மாட்டாங்க. காசு இல்லாம எல்லா வேலையும் செய்யணும், ஓடி செய்யணும். அது கொஞ்சம் இழிவா நடத்துறது இருக்குது. இங்கேயும் எல்லாம் புரிஞ்சுட்டாங்கலாம் கிடையாது. இதுலயும் இருக்குது. நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். நம்ம போயிட்டு விழுந்து வேலை செஞ்சுக்கணும். அவரு வந்து வீட்டு வேலை செய்யற நடத்துற மாதிரி நடத்திருக்காங்க. அப்புறம் எங்க சமத்துவம் இருக்கு? காசு இருக்கிறதா
இங்க நம்ம கிட்ட வந்தவங்களே ஒருத்தர் வந்திருந்தாரு, அவரு ஒரு ஜாப் ஏதோ வருது, இன்னொருத்தர் கூட வந்திருந்தாரு, வா நம்ம ரெண்டு பேரும் செய்யணும்னு அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. அவரு கொஞ்சம் காசு இருக்கு. நான் அதெல்லாம் நான் யாரையும் கேட்கறதே கிடையாது. முதல்ல நான் அது செய்யறேன் இது செய்யறேன் கொடுன்னு நடத்தம் உன் வேலை, நீங்க தான் சொன்னீங்க, வந்தா செய்வோம், தானே நடக்கும். நீ யாரை வேணா கூட்டி போய் ஏறலாம் வச்சுக்கோங்க. இப்படித்தான் இங்கேயே ஒற்றுமை இல்லை. நீ மக்கள்கிட்ட ஒரு 3 அறிவு 4 அறிவு வச்சிருக்கிட்ட நீங்க என்ன சொல்லி அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும்? இவங்க புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிதான் விளையாட்டே வருவாங்க. இங்க வந்து பாதி பேருக்கு விளையாட பத்தி தெரியாது, அவர் என்ன சொன்னாலும் தெரியாது. இவங்களுக்குள்ள வேற்றுமை வேற்றுமை இருக்குது, கருத்து உடன்பாடு, அதுவும் பைசா வச்சுதான் இருக்குது மரியாதை எல்லாத்துலயும். வேற என்ன வேற கேள்வி வந்து கேள்வியிலே வரலையே. கேள்வி இவரு முதல்ல ஃபார்முலா வந்து சொல்ற உணவு தான் உனக்கு கொள்ளுதுடாம்பாரு. உணவு உறக்கம் மைதுன்னு அச்சம், ஃபார்முலா 4. இப்ப நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் கூப்பிட்டு உணவு கொடுக்குறோம். உணவு தான் உனக்கு கொள்றது, நீ உணவுலயே சொல்றது இல்லையா? அவர் சொன்னாரு உணவு ஜெயிடான்னு, உறக்கத்தை ஜெயிக்கணும்னு சொன்னாரு. இவன் செய்யணும்னே சொல்றது கிடையாது. அப்ப எங்க நீ அவன் கேட்கறான் கேட்காம போறான், அது அவன் விதி. நம்மளும் கூப்பிட்டு கூப்பிட்டு நிறைய பேர் சொல்லி பார்க்கலாம், கேட்கல, அது விதி, விட்டுட்டு போக வேண்டியதான். சரிங்களா? அது மாரி இவங்களுக்குள்ள பாருங்களா நிறைய இருக்குது. பிரபஞ்சம் பார்ப்பா சொன்னோமா, அதே மாரி இதுவும் ஃபார்முலா தான். உணவு உறக்கம் மைதுன்னு அச்சம், இது 4. புரியுதா புரியலையா? புரியுது. இன்னொன்னு தெரியுமா, சாக்கரா உறக்கா சொப்பனா, இது புரியுதுல்ல? அடுத்து துரியம். சாக்கரா உறக்கா சொப்பனா தெரியாம இவன் இங்க யாரை பார்க்க போறாங்க? இது நாங்க சொல்றோம், இது சொல்றதா மதத்துல சொல்றது தானே? இது புரியாம நீ யாரை பார்க்க போற? புரியல? உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுது, ஆனா விளக்கம் வந்து தெளிவா வரலையே. இல்ல இதை யாரை பார்க்க போற விளக்கம் வந்து சாக்கரா உறக்கா 3 நிலை இருக்குன்னா, நினைவுநிலை, கனநிலை, நினைவுநிலை, உறக்க நிலை, கனநிலை. நினைவு இருக்கோ, தூங்க போறோம், தூக்கம் வரும், தூக்கத்துல கனவு வருது. 3 நிலை நீ இருக்கிற. இத 3ஐயும் கடந்ததை துரியனும் தெரியும். இப்ப எங்க கடக்கணும்? இத 3ஐயும் கடக்கணும்பா. சாக்கரா உறக்கா சொப்னா, இது புரியுதா புரியலையா? நினைவு உறக்கம் கனவு. இப்ப நினைவுல இருக்கிறோம், நைட்டு தூங்கிடுவோம், அதுக்கப்புறம் கனவு வருது. இது 3 நிலை இருக்கிறீங்க, புரியுதா? இத 3ம் கடந்தா தெரியும். லூப்ல எல்லாம் மாட்டிருக்கோம் நம்ம, அதுல இருந்து மீள முடியாது. அந்த மீள்றதான் சொல்றேன். நீங்க கேட்கறது கிடையாதுன்னு சொல்லுங்க, கடைபிடிக்கிறது கிடையாதுன்னு சொல்லுங்க, நீங்க அதை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லுங்க. என் அறிவு தூங்குனா திங்கணுமா, தூங்குனா சாவணுமா, தின்னுட்டு போய் இதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுவா. இது 3ஐயும் கடறாங்கன்னா அது கேட்கறதே கிடையாது. நீ யாரை பார்க்க போற? இது 3ம் கடந்ததான் துரியமே. அப்போ துரியம் கடந்ததோ ஜோதி, அதுக்கப்புறம் தான் ஜோதிய, அதுக்கப்புறம் தான் பார்க்கவே முடியும். நீ யாரை பார்க்க போற? ஜோதி பார்க்க போற. எங்க எப்படி பாப்ப? திருவண்ணாமலையில் ஏத்துனதை பார்த்துட்டு வந்தவன். அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப என்ன எல்லாம் ஜெயிச்சிட்டியா? திருவண்ணாமலை போயிட்டு மன நிம்மதி எங்க நிம்மதி இருக்க முடியாது. இப்ப 10 நிமிஷம் மாத்திக்கிட்டே இருக்கும். என்னன்னா நீ எப்படி நிம்மதியா இருப்ப? அந்த நேரத்துக்கு கிடைக்காம மனம் மாறிக்கிட்டே இருக்கும். உங்க இருந்து போடான்னா நீ எங்க போறீங்க? நம்ம சொல்லிட்டோம்னா நமக்கு இவர் திமிரா பேசலாங்கிறது, சொல்றது கேட்கறதும் கிடையாது. இவன் அப்ப கூட போட்டுட்டு வாழ்க்கைங்கிறது மாலை போட்டுட்டு நடந்துருக்குன்னா அது அப்படியே கடைப்பிடிக்கணும். அது பிடிச்ச நன்மை கிடைக்கும், இருவரும் பார்க்க முடியாது, கடைப்பிடிச்சா பார்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அளவுக்கு உத்தரவு கூட கொஞ்சம் இருக்கு, அதை கூட
போ 20 வருஷம் போ எத்தனை வருஷம் போனாலும் ஒரு பிரயோஜனமே கிடையாது. இன்னும் இங்க பார்த்துட்டு புறத்துல பார்த்துட்டு தான் நீங்க வரலாம், யூஸே கிடையாது. நீங்க சொல்லிக்கலாம். முதல்ல உண்மை தெரியணும்னா இது கடந்தாதானா, இது கடக்காம நீ எப்படி பார்க்க முடியும்? முதல்ல பேசிக்கே இது யாரும் இல்லை, மதத்திலே சொல்றாங்களே, வள்ளலார் சொல்றாரா, வள்ளலார் அதுவே சொல்லிருக்காங்கல்ல 500-1000 வருஷமா இந்த ஆனா சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, மறைச்சு சொல்லிட்டாங்க. அது தெளிவா சொல்றாரு, கடந்து வரான் அவ்வளவுதான். சம்ஸ்கிருதத்தில் ஜாகரா உறக்கா சொப்னா சொல்லிட்டாங்க. நினைவு நிலை, கனவு நிலை, உறக்கம், இதான் பிரிச்சு சொல்ற தம்பி. இதாண்டா இது இருந்து வராங்கன்னா நீ கூட்டி குடுப்பாட்டி வச்சா ஓடி ஓடி போறமே போனா யாரோட பொறுப்பு? தப்பு யார் தப்புங்க? யார் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. யார் தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது வந்து வழக்கத்துல வந்தது தானே. வழக்கத்துல இல்ல, அது சொல்லதானே ஞானி வராங்க. நீங்க அதுவே பொருட்படுத்தா நான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், அங்க போறேன், இவ்வளவு செஞ்சாது, அது எதுக்கு சொல்றது? முதல்ல கேட்கறதே கிடையாது. அப்படி துன்பப்படா என்ன பண்ணுவேன்? எப்ப நெருப்புன்னு சொல்றாங்க, சுடுன்னு சொல்றாங்க, நான் சுட்டுக்கிறேன் அது இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு போனா என்ன பண்ண முடியும்? தாங்கிதான் ஆகணும், வாங்கிதான். அனுபவமே பாடம்ல. ஐயா வாங்க இலை வைங்க. ஐயா நேரம் இருக்கா? நேரம் காலம் கருதி இத்துடன் இப்போது முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் இதையே கண்டினியூ பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்குமாறு தெரிவிக்கிறோம். கேட்கறது இல்லைங்க, நம்ம நல்ல விஷயம் தான் சொல்றோம். நம்ம இல்லை, நீங்க அவரை ஃபாலோ பண்ணி தனிப்பட்ட முறையில் போனா கூட நீங்க பிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.